வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. தீபாவளிக்கு நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணியிருப்போம். அதுல குலாப் ஜாம், ஜாங்கிரி, ரசகுல்லா அப்படி பல வகையான இந்த பாகு வச்ச ஸ்வீட்ஸ் பண்ணியிருப்போம். ஸ்வீட் நமக்கு யூஸ் ஆயிடும், அதை சாப்பிட்டு முடிச்சிருப்போம். ஆனா அந்த சர்க்கரை பாகு மட்டும் மிச்சம் இருக்கும். நம்ம எத்தனை வகை ஸ்வீட் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த எல்லா சர்க்கரை பாகும் ஒன்னா சேர்த்து அது வேஸ்ட் ஆகாம ஒரு சூப்பரான ஸ்வீட் பண்ண போறோம். நிறைய கடலை மாவுல ஸ்வீட்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணி இந்த சுகர் சிரப்பும் வேஸ்ட் ஆகாம ஒரு ஈஸியான ஒரு லட்டு ரெசிபி பார்க்க போறோம். ரொம்ப குவிக்கா பண்ணிடலாம், அதே நேரம் நல்ல டேஸ்டியாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா அந்த மிச்சம் இருக்கிற சுகர் சிரப்பை யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம தீபாவளிக்கு ஸ்வீட் பண்ணி அதுல மிச்சமான பாகு 1 கப்பு அளந்து எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு 1.5 கப்பு கோதுமை மாவு சலிச்சு எடுத்துக்கணும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதுல நம்ம கோதுமை மாவு வறுக்கிறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1.5 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ளேமை லோல வச்சுக்கிட்டு இது கொஞ்சம் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துப்போம். கோதுமை மாவு கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் ஒருவேளை நம்ம கிட்ட ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம சேர்த்துக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் கட் பண்ணி வச்ச பாதாம் இருக்கு, நான் அதை சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான். சேர்த்து வறுத்துக்கும் போது இந்த பாதாமும் சேர்த்து இந்த மாவோட நல்லா வறுபட்டுடும். பாருங்க, கோதுமை மாவு நல்லா வறுபட்டாச்சு. இந்த கோதுமை மாவுக்குள்ள ஒரு பச்சை வாசனை இருக்கும் இல்லையா, அது போயிருக்கா அப்படின்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ கோதுமை மாவு நல்லா வறுபட்டாச்சு, நல்ல பச்சை வாசனை போயாச்சு. இப்போ இதுல சுகர் சிரப் மிச்சமானதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஜாங்கிரி நம்ம பண்ணோம் பாத்தீங்களா, அந்த சிரப் இருக்கு, குலாப் ஜாமுனோட சிரப் இருக்கு. அதனாலதான் அந்த கலரா இருக்கு. இப்போ இந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமா இதுல கோதுமை மாவுல சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டே வரலாம். இந்த 1.5 கப்பு கோதுமை மாவுக்கு இந்த 1 கப்பு சிரப் கரெக்டா இருக்கும். ஏலக்காய் பொடியும் இதுலயே இருக்கு, அதனால நான் தனியா ஏலக்காய் பொடியும் நான் சேர்க்கல. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை பாகு கோதுமை மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். திரும்ப ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது இப்போ நல்லா சூடா இருக்கு, கொஞ்சம் சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்தாச்சு. கையில் அப்படி லேசா நெய் தடவிட்டு நம்ம லட்டு மாதிரி பிடிச்சிடலாம். நமக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். பாருங்க, நான் இந்த சைஸ்க்கு லட்டு பிடிச்சிருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். பாருங்க, லட்டு ஃபுல்லாக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். மிச்சம் இருக்கிற சுகர் சிரப்பை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி ஒரு லட்டு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. லட்டு பாருங்க, நல்லா சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் அந்த பால்கோவா மாதிரியான ஒரு டேஸ்ட் இதில் வரும். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பரா இருக்குங்க. வேஸ்டான ஒரு பொருள்ல பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, ரொம்பவே செம்ம சூப்பரா இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கு. சர்க்கரை பாகையும் கரெக்டா அளந்து எடுத்துக்கோங்க. அது தகுந்த மாதிரி கரெக்டா கோதுமாவையும் எடுத்துக்கோங்க. கோதுமாவை கண்டிப்பா நம்ம சலிக்கணும். பாகை போட்டு இந்த கோதுமாவை நல்லா லாஸ்ட்ல மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, பண்ணதுக்கு அப்புறம் அந்த கடாயில இருந்து வேற பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. அதுலயே வச்சோம் அப்படின்னா அந்த பாகு கொஞ்சம் முருக ஆரம்பிச்சிடும், லட்டு கொஞ்சம் ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கிற சுகர் சிரப்பை யூஸ் பண்ணி இந்த லட்டு நீங்க பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.